ஆமா அத்தை, என் வாழ்க்கையோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே என் பசங்க தானே அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வேண்டினது வீண் போகல. என் குழந்தைங்களை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். பசங்களா பாத்தீங்களா, உங்க அம்மா உங்க மேல எவ்வளவு உயிரிய வச்சிருக்கா. இனிமே இந்த மதர்ல அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. வெளியே விளையாடாதீங்கன்னு பாட்டி உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய விபரீதத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இந்த பாட்டி என்ன ஆயிருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாவம் வினோதா தவியா தவிச்சிட்டா. ஒரு தாயா அவங்க வேதனைய நான் என் கண்ணால பார்த்தேன். பசங்களை பாக்குறவர ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. அவங்களோட மன உறுதிய நிச்சயமா பாராட்டணும். கடவுளே, எங்கெல்லாம் தேடின தெரியுமா? ரொம்ப பயமே போயிட்டேன். நீங்க எங்க தான் போனீங்க? நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? செல்வி இருக்கு. இது கொல்லுல. எங்க குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க, சந்தோஷமா? அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. நல்லாதான் இருக்கேன். மடி செல்வி, புராணத்துல சத்தியவான சாவித்திரி காப்பாத்தின மாதிரி நீயும் ஒரடி என் பிள்ளைய காப்பாத்திட்ட. செல்வி, மத்தவங்களுக்கு ஒண்ணுனாலே உயிரை கொடுப்பா. வேலுக்கு பிரச்சனைனா சும்மா விட்டுருவாளா? ஆமா, இந்த குடும்பத்துக்காக எல்லாருக்கும் உயிரை கொடுத்து காப்பாத்தணும்னு அப்படின்னு தானே அவ தலையில எழுதியிருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் எதுவும் ஆகாம கடவுள் காப்பாத்திட்டாருல. பொன்னன்மணி, நடந்ததே நடந்து போச்சு, விடுங்க. இனிமே ஆக வேண்டியதை பாப்போம். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வெளி இடத்துக்கு வந்து சமையல் ஆர்டர் எடுத்து பண்ணணும்னு. கேட்டாதானே? ஒழுங்கா ஹோட்டல் வேலையை பார்த்திருந்தா இந்த மாதிரி எல்லாரும் கடந்து அவஸ்தைப்பட்டிருக்க வேண்டாமே. இதத்தான் நானும் இவங்க கிட்ட சொன்னேன். யார் கேக்குறாங்க நம்ம பேச்ச? அவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. பட்டாதான் யாரா இருந்தாலும் புத்தி வரும். இனியாவது திருந்தனா சரி. சும்மா எல்லா பிரச்சனையிலயும் போய் மூக்க நுழைக்காம இருந்தா இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட நம்ம பேச்சு வாங்காம இருக்கலாம். இத பாருங்க, நடந்த பிரச்சனைக்கு நாங்க ஒண்ணும் காரணம் இல்ல. எல்லாம் உங்க ஆளுங்க பண்ண வேலைதான். சும்மா எங்களே வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு? நாங்களா எல்லாத்துக்கு காரணம்? எல்லாம் இந்த வாண்டுங்க தான். அன்னைக்கு என்ன கீழே தள்ளி விட்டுட்டு ஓடிச்சிங்க. நீங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். கனகா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வந்ததுல இருந்து நீ பேசின பேச்சுதான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. பாரு, நம்ம சிந்தனைங்க எப்பவுமே நல்லதை மட்டும் தான் யோசிக்கணும். மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. ஆமா, நான் எங்க பேசினேன்? நீ தானே ஆரம்பிச்ச. எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டு. கனகா பேசினதை யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அவளோட சுபாவமே அப்படித்தான். எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். பரவாயில்லங்க, இங்கேயும் இப்படித்தான். எதையாவது பேசிடுவாங்க. பெரியவங்க நாம தான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறணும். உங்க பிள்ளைகிட்ட நாங்க தாங்க மன்னிப்பு கேட்கணும். நல்ல மருமக உங்களுக்கு கிடைச்சிருக்கா. வினோதினியோட உலகமே அவ குழந்தைங்க தான். இந்த உதவியை நாங்க என்னன்னைக்கும் மறக்க மாட்டோம். எங்க பக்கம் நடந்த தப்புக்கு நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஐயோ, நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. வினோதினிக்கு இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் எல்லா பொண்ணுங்களுக்கும் வேணும். நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்காகத்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க காணாம போனது கூட வினோதினியும் செல்வியும் அக்கா தங்கச்சிங்களாயிட்டாங்க. உண்மைதான். செல்வி மட்டும் இல்லனா இந்நேரம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. செல்வியும் வேலுவும் உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும். எங்களுக்கு உங்களை மாதிரி குடும்பம் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரமா ரெண்டு குடும்பமும் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு.
ம் எல்லாத்தையும் கனகா பாத்துக்குவான்னு நினைச்சு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் மிச்சம். இந்த வேலு பையன் மாட்டிக்குவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. இந்த செல்விக்கு நேரம் நல்லா இருக்கு போல இருக்கு. ஏண்டி என்ன முறைக்கிற? பூஜை ஆரம்பிக்க போறாங்க. வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். எல்லாரும் வாங்க வாங்க. வாங்க போலாம். வாமா வாங்கம்மா. போமா. வாங்க. ஆ, மதி கௌதம், எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பிள்ளைங்களை திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி. அதுக்கு உறுதுணையா இருந்த செல்வியும் அவ குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும். கடவுளே, என் புருஷனை நிரபராதின்னு நிரூபிச்சுட்ட. இனி அந்த பசங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வினோதினி அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்.